by Kiran Kumar. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோவில் டாப் 5ல் இருக்கக்கூடிய 5 போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படங்களை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதுக்கு நம்ம ஒரு 7 வீடியோ போட்டிருக்கோம். அதனுடைய 8வது பார்ட்டாக இப்போ நம்ம இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிற படம் 2024 தெலுங்குல ரிலீஸ் ஆன ரக்ஷனா. இந்த படத்தோட உண்மையான ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோயின் கிரண்மதி ஒரு நேர்மையான செம்ம போல்டான அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸாக இருக்காங்க. அவங்க சிட்டியில் ரொம்ப திறமையாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு பெரிய வித்தியாசமான கேஸு அவங்க கைக்கு வருது. அடுத்தடுத்து நடக்கிற சில மர்மமான மரணங்கள், அதுவும் குறிப்பாக தற்கொலை மாதிரி தெரிகிற கொலைகளை பற்றின கேஸ் இது. இந்த கேஸை துப்பறியா களத்தில் இறங்குற நம்ம ஹீரோயினுக்கு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்கோ கில்லர் கேங் இருக்குதுன்னு தெரிய வருது. அவங்க ஏன் இந்த கொலைகளை பண்ணுறாங்க, அவங்களுடைய மோட்டிவ் என்னன்னு நம்மளுடைய கதாநாயகி கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தினுடைய உண்மையான ஸ்டோரி. படத்தோட பெரிய பலமே பாயல் ராஜ்புத் அந்த கரெக்டான போலீஸ் ஆஃபீஸர் பெர்ஃபார்மன்ஸ் தான். லவ்லி அண்ட் கிளாமர் ரோல்ஸில் பார்த்த அவங்கள இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் கலந்த சீரியஸான ரோலில் பார்க்குறது புதுசாக இருக்கும். அவங்களும் இதை செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அதோட படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர்ற அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்களும் கில்லர் யாருன்னு கொண்டு போகிற அந்த சஸ்பென்ஸ் மூடும் கதையை ஓரளவுக்கு விறுவிறுப்பாகவே நகர்த்தி கொண்டு போகுது. பேக்ரவுண்ட் மியூசிக் சில கிரைம் சீன்களுக்கு நல்லா செட் ஆகி அந்த த்ரில் ஃபீலை நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கொடுக்குது. முக்கியமாக அந்த சைக்கோ கில்லரோட மைண்ட் செட்டை காட்டுற சில சைக்கலாஜிக்கலான எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே படத்தில் அந்த அளவுக்கு நம்ம கூட கனெக்ட் ஆகும். படத்தில் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் ஸ்க்ரீன் பிளே இன்னுமே பெட்டராகவே பண்ணியிருக்கலாம். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்க்கக்கூடிய ஒரு தரமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் தான். இந்த படம் உங்களுக்கு யூடியூப்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை வாட்ச் பண்ணுங்க. அடுத்த ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற படம் 2024 கனடாவில் ரிலீஸ் ஆன கேஸ் ஆஃப் கொண்டனா. இந்த படத்தோட உண்மையான ஸ்டோரி என்னன்னா, பெங்களூரு அவுட்கட்ஸில் இருக்கிற கொண்டனான்ற ஏரியாவில் 4 முக்கியமான ட்ராக் ஓடுது. ஃபர்ஸ்ட் லஞ்சம் கொடுத்து புதுசாக போலீஸ் வேலைக்கு சேர்ந்த வில்சன் அவனோட லவ் ப்ராப்ளத்தோட சுத்திட்டு இருக்காப்புல. செகண்ட், அந்த சிட்டியே உழுக்கிற ஒரு சீரியல் கில்லர் கேஸை ஏசிபி லட்சுமி துப்பறிஞ்சிட்டு இருக்காங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா, வட மாநிலத்தில் இருந்து வந்த ராஜாங்கிற ஒரு ஏழை ஸ்ட்ரீட் ஃபுட் கடைக்காரரு அவரோட பையனோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக 5 லட்சம் ரூபா பணம் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காப்புல. அடுத்த ஃபோர்த் பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரவுடி கேங்கு போலீஸ் மேலே செம்ம கோவத்தில் பழிவாங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த 4 பேரோட லைஃபும் ஒரு எதிர்பாராத விபத்து மற்றும் கொலையால் ஒன்றா சிக்குது. அந்த ஒரே ராத்திரியில் இவங்க எல்லாரும் இந்த கொண்டனா கேஸ்ல இருந்து எப்படி மாட்டிக்கிறாங்க, அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வெளியே வராங்க அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட திரைக்கதையும் அந்த ஹைப்பர்லிங்க் நரேஷனும் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம். 4 வேற வேற கதைகளை ஆரம்பிச்சு அதை இடைவேளைக்கு அப்புறம் ரொம்ப அழகா ஒன்னா கொண்டு கனெக்ட் பண்ணியிருக்கிறது தான் செம்ம சூப்பரா இருக்கும். நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதோட விஜய் ராகவேந்திரா மற்றும் பாவனாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் படத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வெயிட்டேஜா இருக்கும். குறிப்பா விஜய் ராகவேந்திரா அந்த சூழ்நிலையில மாட்டிட்டு தவிக்கிற அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் செம்மையா பண்ணியிருப்பாப்ல. திரைக்கதை கொண்டு போன விதமும் பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. முக்கியமா ஃபர்ஸ்ட் ஹாப்ல சும்மா தெரிக்க விட்டுருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கும். இந்த படம் பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த படத்தை வாட்ச் பண்ணுங்க. இந்த படத்துக்கு IMDb 5.8 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஆனா இந்த படம் தமிழ் டப்பிங்ல இல்லை. மூணாவதா நம்ம பார்க்க போற படம் 2019 தமிழ்ல ரிலீஸ் ஆன கொலைகாரன். இந்த படத்தினுடைய கதை என்னன்னா, நம்ம ஹீரோ விஜய் ஆண்டனி ஒரு ஏரியாவில் தனியா அமைதியா வாழ்ந்துட்டு இருக்காப்புல. அவருடைய பக்கத்து வீட்டுல தாரணி அவங்க அம்மா கூட குடி வர்றாங்க. தாரணி மேல ஹீரோவுக்கு ஒரு ஒன் சைடா லவ் இருக்கு. அந்த கேப்ல தாரணியா தப்பான நோக்கத்தோட துரத்திட்டு வந்த ஒருத்தன் திடீர்னு ரொம்ப கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுறான். இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண நம்ம போலீஸ் ஆஃபீஸர் அர்ஜுன் களத்தில் இறங்குறாப்புல. ஆனா அர்ஜுன் அவர்கள் அந்த குடும்பத்தை விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கொலையை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விஜய் ஆண்டனி சரணடைஞ்சிடறாப்புல. உண்மையிலே இந்த கொலையை விஜய் ஆண்டனி தான் பண்ணாங்களா இல்லை வேற யாரும் பண்ணாங்களா அப்படின்றத நம்மளுடைய அர்ஜுன் சார் அவர்கள் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. படத்தோட மெயின் பலமே இதோட விறுவிறுப்பான திரைக்கதையும் அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன் தான். ஆரம்பத்தில் இருந்தே கொலையாளி யாருன்னு சஸ்பென்ஸை ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணி ஆடியன்ஸை யோசிக்க வச்சிருப்பாங்க. அதோட விஜய் ஆண்டனி மற்றும் அர்ஜுன் 2 பேரோட காம்போ செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஒரு பக்கம் விஜய் ஆண்டனியோட அந்த சைலண்டான நடிப்பு, இன்னொரு பக்கம் அர்ஜுனோட அந்த கம்பீரமான போலீஸ் லுக்கில் நடித்த அந்த நடிப்பு, இது ரெண்டும் தான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஹைலைட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கே பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். பல பேரோட காலர் டூனா இன்னுமே இருந்துட்டு இருக்கு. படத்தில் நெகட்டிவ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரக்கூடிய நிறைய காதல் காட்சிகளும்
வரிகளும் அந்த பாடல்களும் தான். அது மட்டும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த படம் இன்னுமே செம சூப்பராக வந்து இருக்கும். இந்த படத்துக்கு IMDb 7.1 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படம் உங்களுக்கு G5லேயும் அவைலபிளாக இருக்குது, ஜியோ ஹாட்ஸ்டார்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எதில் பார்க்கணுமா இருந்தாலும் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம 4வதாக பார்க்க போகிற படம் 2023 கன்னடத்தில் ரிலீஸ் ஆன சிவாஜி சிரத்துகள் 2. இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ சிவாஜி சிரத்துகள் கர்நாடகா போலீஸில் ஒரு செம புத்திசாலியான, அதே சமயம் அக்யூரேட்டா துப்பறிகிற கிரைம் பிரான்ச் ஆஃபீஸர். அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்கனவே ஏகப்பட்ட சோகம், மன உளைச்சல் இருக்குது. இந்த கேப்பில் சிட்டியில் ரொம்ப வித்தியாசமான முறையில் தொடர்ச்சியாக கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. அந்த சைக்கோ கில்லர் ரொம்ப புத்திசாலித்தனமாக போலீஸுக்கே சவால் விடுற மாதிரி சில குழுக்களை விட்டுட்டு போகிறான். முக்கியமாக அந்த கில்லரோட அடுத்த டார்கெட் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் தான் அப்படின்னு தெரிய வரும்போது கேஸ் இன்னும் சீரியஸ் ஆகுது. நம்ம கதாநாயகன் அவருடைய எக்ஸ்ட்ரானரி மூளையை வச்சு அந்த கொடூரமான கில்லர் யாரு, அவன் ஏன் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தினுடைய கதை. படத்தோட மிகப்பெரிய பலமே ரமேஷ் அரவிந்தோட அந்த அசாத்தியமான நடிப்பு தான். ஒரு பக்கம் கேஸை சால்வ் பண்ணுற பக்கா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராகவும், இன்னொரு பக்கம் அவரோட எமோஷனல் ப்ராப்ளத்தால் தவிக்கிற கேரக்டரும் 2 வித்தியாசமான ஷேடை இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாப்புல. அதோட படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர்ற அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்களும் கில்லர் யாருன்னு கொண்டு போகிற அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லரும் ரசிகர்களுக்கு செம்மையாக வந்து தீனி போடுற மாதிரி இருக்கும். படத்தினுடைய மியூசிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்துலையும் படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அந்த மர்மமான சூழலையை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணி வந்து காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் இதுக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் திரைக்கதையில் கொண்டு வந்த விதம் படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்றத வந்து நான் சொல்லுவேன். நெகட்டிவ் அப்படின்னா படத்தினுடைய செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து போகும், அது மட்டும்தான். மற்றபடி எனக்கு எதுவும் நெகட்டிவ் அந்த படத்தில் வந்து தெரியல. இந்த படத்துக்கு IMDb 6.7 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படம் உங்களுக்கு G5லேயே அவைலபிளாக இருக்குது. ஆனால் தமிழ் டப்பிங்கில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இல்லை. ஃபைனலாக நான் சொல்ல போகிற படம் ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரில் ஒரு வக்கீல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு படம். அதுவும் 90ஸ்ல ரிலீஸ் ஆன 1990 ரிலீஸ் ஆன மௌனம் சம்மதம் படத்தை தான் வந்து நான் சொல்ல வந்திருக்கேன். இந்த படத்தோட கதை என்னன்னா, பிஸ்னஸ் மேனான ஜானியை அவரோட வீட்டில் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடக்காரு. அந்த கொலைப்பள்ளியை அவரோட பார்ட்னரான சுந்தரம் மேலே போட்டு போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிடுச்சு. சுந்தரத்தோட பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா அமலா, தன் அப்பா நிரபராதினி நிரூபிக்கிறதுக்காகவும் இந்த கேஸை வாதாடுவதற்காகவும் மெட்ராஸ்ல இருந்து ஒரு பக்கா கிரிமினல் லாயர் மம்முட்டியை வந்து கூட்டு வராங்க. நம்மளுடைய லாயர் களத்தில் இறங்கி உண்மையான கொலையாளி யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சாரா இல்லையான்றதான் இந்த படத்தினுடைய ஒன்னேன ஸ்டோரி. படத்தின் மெயின் பலமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மம்முட்டியோடைய கம்பீரமான நடிப்பும் அவருடைய அந்த லாயர் கேரக்டரும் தான். கோர்ட்டில் அவர் பேசுகிற பவர்ஃபுல்லான வசனங்களும் கேஸ் அணுகிற அந்த ஒவ்வொரு ஸ்டைலும் படத்துக்கு ஒரு பெரிய வெயிட்டேஜ் வந்து கொடுக்கும். அதோட இயக்குனர் கேமது இந்த இன்வெஸ்டிகேஷன் கதையை எங்கேயுமே தொய்வில்லாமல் ரொம்ப விறுவிறுப்பான திரைக்கதையோட கொண்டு போயிருப்பாரு. இளையராஜாவோட பின்னணிசையும் குறிப்பா அந்த மர்மமான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி போட்டு தெரிக்க விட்டுருப்பாப்புல. இந்த படம் எங்கேயுமே வந்து போர் அடிக்காது. டாப்ல இருந்து எண்டு வரைக்கும் விறுவிறுப்பாக தான் போகும். ஆனால் ஸ்பீடாக போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்லோபான் த்ரில்லர் படம் தான். இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை வந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த படம் இன்னுமே சேனல்களில் வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு அண்டர் ரேட்டரான ஒரு படம். இந்த படம் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு நிறைய பேர் போயிருப்பீங்க. உண்மையிலே இந்த படத்தை பாருங்கள். அந்த காலகட்டங்கள்லேயே 35 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தரமான த்ரில்லர் படம் வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தை நீங்கள் எங்கேயும் தேடி அடைய வேணாம், யூடியூப்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த 5 படங்களில் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் கொலைகாரன் படமும் இப்போ ஃபைனலாக சொன்ன மௌனம் சம்மதம் படம் தான் சொல்லுவேன். மெயினாக மௌனம் சம்மதம் படம் சொல்லுவேன். ஏன்னா யூடியூப்லேயே இருக்குது, ஃப்ரீயாகவே இருக்குது. கண்டிப்பான முறையில் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த 5 படங்கள் எந்த படங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பான முறையில் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படங்கள் அடுத்தவும் வேணும் அப்படின்னா பார்ட் 9 அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்ட் 9 வீடியோவும் வந்து போஸ்ட் பண்ணுறேன். வாங்க இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோலாம் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.